Good evening to everybody. So, உங்கள் அசோக் சார் பேசுகிறேன் ஃப்ரம் சாமி விவேகானந்தா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஓகே கண்ணு, லாஸ்ட் கிளாஸில் மனித நல நுண்ணுயிரிகளை நம்ம ப்ரோபயோட்டிக்னு சொல்லிட்டு 2 வகை பாக்டீரியாங்களை பார்த்தோம். அதை நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா, தீங்கு செய்யக்கூடிய பாக்டீரியா எப்படிலாம் நன்மை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். லாஸ்ட்டு நம்ம இதில் முடிச்சோன்னா சிங்கிள் செல் ப்ரோட்டீன் ஒற்றை செல் புரதத்தில் நம்ம முடித்தோம். ஓகேங்களா? நவ் see about தொழில்கூடங்கள் உற்பத்தி பொருட்களின் நுண்ணுயிர்கள். தொழில்கூடங்களை உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களில் என்னென்ன நுண்ணுயிரின்னு பயன்படுது அப்படிங்கிறது இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, இப்போ தொழிற்சாலையிலேருந்து உற்பத்தி செய்கிறோம், நிறையா பொருட்கள் உற்பத்தி செய்கிறோம். ஓகே, நமக்கு அதுவும் பார்த்தோன்னா நம்ம வீட்டு உபயோகப் பொருட்கள் வந்து மாவு, இதுமாரி பால், தயிர், பாலாடைக்கட்டி, இதுமாரி பன்னீர் நம்மெல்லாம் நிறையா பார்த்தோம். ஸோ இதுமாரி நிறைய தொழிற்சாலை உற்பத்தி பண்ணுறோம். இந்த உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்துல எந்தெந்த பாக்டீரியா வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதான் மனிதர்களில் பயன்படுத்தக்கூடிய எண்ணற்ற மதிப்புமிக்க பொருட்களை உருவாக்க நுண்ணுயிர்கள் பயன்படுத்தப்படுகிறது. மனிதன் பயன்படுத்தக்கூடிய எண்ணற்ற மதிப்புமிக்க பொருட்கள் உருவாக்கப்படுறதுக்கு அது நுண்ணுயிரி வந்து பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பானங்கள், ஓகே, கூல்ட்ரிங்க்ஸு, உயிர் எதிர்ப்பொருட்கள், கரிம அமிலங்கள், அமினோ அமிலங்கள், வைட்டமின்கள், உயிர் எதிர்ப்பொருட்கள், ஒற்றை செல் புரதம், நொதிகள், ஸ்டீராய்டு, தடுப்பூசி மருந்துகள் போன்றவை தொழிற்சாலைகள் தயாரிக்கப்படுகிறது. இத்தனையும் பார்த்தீங்கன்னா நம்ம தொழிற்சாலை வந்து பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இதில் எல்லாமே நுண்ணுயிரி பயன்படுத்தப்படுகிறது. ஒரு ஆன்டிபயோட்டிக் தயாரிக்கிறோம், அதில் வந்து அந்த மைக்ரோப்ஸை பயன்படுத்தி அந்த மைக்ரோப்ஸ்லேருந்து அந்த நுண்ணுயிர்லேருந்து இந்த ஆன்டிபயோட்டிக் வந்து நுண்ணுயிர் மருந்து தயாரிக்கப்படுகிறது. ஒற்றை செல் புரதம், நொதிகள், ஸ்டீராய்டு, தடுப்பூசி மருந்துகள், இது எல்லாமே தொழிற்சாலை தயாரிக்கப்படுகிறது. அப்படி தொழிற்சாலை தயாரிக்கப்படும் போது நுண்ணுயிரி அதிக அளவு உற்பத்தி செய்ய பெரிய நொதிகலன்கள் தேவைப்படுகிறது, ஃபெர்மெண்டாஸ். ஓகே, அப்படி நுண்ணுயிரிகள் அதிக அளவு பயன்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகளை நம்ம என்ன பண்ணோம், பெரிய நொதிகள் தேவைப்படுகிறது. தேவையான அளவு காற்றை உட்செலுத்தும் வசதி, வெப்பம், அமில காரத்தன்மை, pH அளவுகள் நிர்வகிக்கும் அமைப்பு, மேலும் அளவுக்கு அதிகமான நிரம்பி வழியும் நுண்ணுயிர் கழிவுப்பொருட்களை வெளியேற்றும் வசதி ஆகியவற்றை உடைய மூடிய உயிர் வினை கலனை இந்த நொதியாகும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ பெருசு இருக்குது. ஓகே, அந்த ஃபெர்மெண்டாஸ் நொதிகலன் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் வகையான அந்த நுண்ணுயிர்களை போட்டு இதில் வந்து இது பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ இதில் நிறைய வகையான நுண்ணுயிர்களை போட்டு இது பண்ணுறாங்க. அப்படி இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்படி பல்வேறு வகையான நுண்ணுயிரெலாம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து மேலே நம்ம நிரம்பி வழியுது. நிரம்பி வழியதுக்கு தனியாக ஒரு வழி வேணும். ஓகேவா? ஸோ இந்த வழி வேணும். இந்த வழி இருந்தால் தான் இந்த இதெல்லாம் நிரம்பி இதுக்குள்ளார வழியும். ஸோ இதே மாதிரி இவ்வளோ பெரிய நமக்கு என்ன ஆகுதா, இந்த நொதிகலன் வந்து தேவை. இதெல்லாம் இந்த நொதிகலன் இருந்தால் தான் இந்த தொழிற்சாலையிலேருந்து இது நம்ம என்ன பண்ண முடியும், இதை வந்து உற்பத்தி செய்ய முடியும். ஓகே, நம்ம சொன்ன பொருட்கள் எல்லாம் உற்பத்தி செய்ய முடியும். ஓகே, புரியுதா? ஸோ உயிர் எதிர்ப்பொருள் உற்பத்தி. இப்போ ஆன்டிபயோட்டிக் எப்படி தயாரிக்கணும்னு பார்க்கலாம். உயிர் எதிர்ப்பொருள் என்பவை நுண்ணுயிரிகளால் உற்பத்தி செய்யப்படும் வேதிப்பொருட்கள் ஆகும். ஓகே, நுண்ணுயிர்களால் உற்பத்தி செய்யப்படும் வேதிப்பொருட்களாகும். இது குறைந்த செறிவில் நோயை உண்டாக்கும் பிற நுண்ணுயிர்களின் வளர்ச்சியை தடுக்கவோ அல்லது கொள்ளவோ செய்யலாம். குறைந்த செறிவு, ஓகே, அது ஆற்றல், குறைந்த ஆற்றலில் ஓகே நம்ம நுண்ணுயிரியை வந்து உள்ள அழிக்கவோ இல்லை சிதைக்கவோ இல்லை கொல்லவோ உயிர் சொல்லுன்னு வச்சுருக்காங்க. அதில் வளர்ச்சி வந்து தடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. உயிர் எதிர்ப்பொருட்கள் என்பவை உயிருக்கு எதிரானவை. என்ன பொருள்? உயிருக்கு எதிரான நம்ம உயிருக்கு இல்லை, அந்த உள்ளே வந்திருக்கிற நுண்ணுயிரியோட உயிருக்கு எதிரானவை. அதான் உயிர் 1 மார்க்கில் கேட்பான், நோட் பண்ணிக்கோ, 1 மார்க்கு. ஸோ இவை மூளைப்படலம், அலர்ஜி, தொண்டை அடைப்பான், சிபிலிஸ், தொழுநோய், காசநோய் போன்ற நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுகிறது. இந்த உயிர் எதிர்ப்பொருள் பண்ணால் இத்தனை நோய்க்கும், ஓகே, மூளைப்படலம் அலர்ஜி, பிளேக்கு, தொண்டை அடைப்பான், சிபிலிஸு, தொழுநோய், காசநோய் போன்ற நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க இந்த ஆன்டிபயோட்டிக் வந்து பயன்படுது. 1 மார்க் கேட்பாங்கன்னா ஸ்ட்ரெப்டோமைசின். ஓகேவா? ஸ்ட்ரெப்டோமைசின் என்ற நுண்ணுயிரி பார்த்தீங்கன்னா ஓகே உயிர் எதிர்ப்பொருளை செல்மேன் பேக்ஸ் என்பவர் கண்டறிந்தார். ஸ்ட்ரெப்டோமைசின் என்ற ஆன்டிபயோட்டிக்கை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா செல்மேன் வேக்ஸ்மேன் என்பவர் கண்டறிந்தார். 1 மார்க்கில் அடிக்கடி கேட்போம். 1 மார்க். செல்மேன் வேக்ஸ்மேன் என்பவர் ஸ்ட்ரெப்டோமைசின் நுண்ணுயிரியை கண்டறிந்தார். ஓகே, அது மட்டுமின்றி 1943ஆம் ஆண்டு உயிர் எதிர்ப்பொருள் என்ற சொல்லை முதன்முதலில் அறிமுகப்படுத்தியவர் இவர் தான். ஓகே, உயிர் எதிர்ப்பொருள் ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிற
உயிர் எதிர்ப்பொருள் அப்படிங்கிற சொல்லை முதல் கண்டறிந்தவர் பயன்படுத்தியவர் யாருன்னா இந்த செல்மன் வேக்ஸ்மன் தான். ஸோ 2 1 மார்க்ஸ் இருக்குது 1943. ஓகேங்களா, முக்கியமான 1 மார்க்கு. தென் டிட்டினோ நுண்ணுயிர் பகைமை. ஆன்டிபயோசிஸ். ஆன்டிபயோசிஸ்ன்னு என்ன? நுண்ணுயிர் பகைமைனா நோய் உண்டாக்கும் நுண்ணுயிர்களை கொள்வது உயிர் எதிர்ப்பொருளும் பண்பு. நோய் உண்டாக்குற கிருமியை கொள்வது தான் இதோட வேலையை. பலதரப்பட்ட நோய்களை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாவை எதிர்த்து பரந்த செயலாற்றுள்ள உயிர் எதிர்ப்பு பொருள் செயல்படுகிறது. பலதரப்பட்ட நோய்களை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாங்கள். ஸோ அந்த பாக்டீரியாங்களை எதிர்த்து பறந்தனா சுற்றிலும் அந்த பாக்டீரியா சுற்றிலும் செயலாற்றக்கூடிய உயிர் எதிர்ப்பு பொருள் செயலாடுதான் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக். ப்ராட் ஸ்பெக்ட்ரம்னா சுற்றிலும் அந்த ஆன்டிஜனை சுற்றிலும் இந்த ஆன்டிபயோட்டிக் என்ன பண்ணுது? ப்ராட் ஸ்பெக்ட்ரம்னா சுற்றிலும் பறந்தன பரவி அந்த ஆன்டிஜனை கொள்ளக்கூடியது. குறுகிய செயலாற்றக்கூடிய உயிர் எதிர்ப்பொருள் நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக். ஒரு குறிப்பிட்ட நோய்களை தோற்றுவிக்கும் பாக்டீரியா குழுக்களை மட்டும் எதிர்ப்பொருள் எதிர்த்து செயல்படுகிறது. ஓகேவா, இப்போ நாம் இது என்ன சொன்னோம்? ப்ராட் ஸ்பெக்ட்ரம் பரந்த செயலாற்றல் உயிர் எதிர்ப்புனா இப்போ ஒரு ஆன்டிஜன் இருக்குது அப்படின்னா ஓகேவா, இந்த ஆன்டிபாடி பார்த்தோன்னா சுற்றியும் அட்டாக் பண்ணக்கூடியது. அட்டாக் பண்ணுறதுல இது மறுபடியும் வேறு பக்கம் எங்கேனாச்சும் இருக்குதான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது? இதோ பரந்த செயல். இப்படி அதே நேரோ ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா இப்போ அந்த இடத்துல ஆன்டிபாடி இருக்குன்னா இதை மட்டும் இந்த குழுக்களை மட்டும் இதை கொல்லக்கூடியது. அது நேரோ ஸ்பெக்ட்ரம். குறுகிய செயலாற்றலே உயிர் எதிர்ப்பொருள். ஓகேவா, 1 மார்க் கேட்பான், 2 மார்க் கேட்பான். தென் அடுத்து பென்சிலின் கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தோன்னா அலெக்சாண்டர் பிளமிங். 1 மார்க் கேட்பான். இதான் பார்த்தோன்னா பென்சிலின் கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் பிளமிங். 1 மார்க் கேட்பான். பென்சிலின் கிரேசியனம் இதான் அப்படிங்கிற இதில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. பென்சிலியம் என்னது? பென்சிலிங்கிறது என்னென்னு பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் மீன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா நம்மளுடைய இது அலர்ஜி ஏற்படுதா இல்லைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பென்சிலின் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஓகேவா, இது பார்த்துன்னு ஆரஞ்சு கலர் பார்த்தோன்னா என்ன கொடுத்துக்கோன்னா ஸ்டெப்லோகாக்கஸ் அரியஸ். ஸ்டெப்லோகாக்கஸ் அரியஸ்ங்கிற ஒரு எதிர் மருந்து. தென் டிட்டினோ முக்கியமான 1 மார்க்கு. பென்சிலின் மருந்தை பயன்படுத்தியில் உள்ள பெரிய இடர் மீ உணர்வு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுது. மீ உணர்வை ஆகும். ஓகேவா, பென்சிலின் பயன்படுத்தி இப்போ பென்சிலின் நம்ம ஒரு ஊசி போகிறாங்க, நம்ம ஒத்துக்குதா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பென்சிலிங்கிற ஊசியை போடுறாங்க. இந்த பென்சிலின் ஊசி போட்டு அதை நம்ம உடம்புல எந்த ஒரு தடுப்பு பித்த தடுப்பு மாரி எது வரலைன்னா உடனே அந்த ஊசி நம்ம போடுறாங்க. அதான் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. பெரிய இடர் மீ உணர்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் குமுட்டல், வாந்தி, அரிப்புகள், மூச்சு திணறல், இறுதியில் இரத்த நாள அழிவுகள் போன்றவை ஏற்படுகிறது ஹைப்பர் சென்சிட்டிவிட்டினால். ஒவ்வாமை பரிசோதனை செய்வதற்காக மருத்துவ நோயாளியின் முன் கையில் சிறிய ஊசியால் சிறிதளவு வீரியம் குறைந்த மருந்தை செலுத்துவார். அதுதான் பென்சிலின். ஒவ்வாமையை பரிசோதனை செய்ய நமக்கு அலர்ஜி இருக்குதா இல்லையா, அலர்ஜினா மேலே தடுப்பை எந்திரிக்குதா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஊசி போடுறதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல பார்த்தோன்னா சிறிய வீரியம் குறைந்த மருந்து இந்த பென்சிலின் ஊசி நம்ம உடம்புல செலுத்துவார். நோயாளிக்கு மருந்து ஒத்துக்கொள்ளவில்லை மருந்து செலுத்திய இடத்தில் சிவப்பு அரிப்பு ஏற்படும். நோயாளிக்கு மருந்து செலுத்துறதுக்கு முன் முக்கியமாக செய்து கொள்ள வேண்டிய சோதனை இந்த பென்சிலின் ஊசி. முக்கியமான 1 மார்க் இது பென்சிலின் மருந்து. முக்கியமான 1 மார்க். இது யார் சார் கண்டுபிடிச்சாங்க? அலெக்சாண்டர் பிளமிங் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாங்க. எந்திலிருந்து ஸ்டெப்லோகாக்கை பாக்டீரியம் பற்றி ஆராய்ச்சியை மேற்கொண்டு இருந்த போகிறது பார்த்துக்கா. அலெக்சாண்டர் பிளமிங் பார்த்தோன்னா இது கண்டுபிடிக்கல, இதை பென்சிலின்ங்கிற தடுப்பூசி கண்டுபிடிச்சாரு. ஆனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக கண்டுபிடிக்கல. எதை கண்டுபிடிக்க? ஸ்டெப்லோகாக்கை பாக்டீரியத்தை பற்றி ஆராய்ச்சி மேற்கொண்டு இருந்த போது சரியாக சுத்தம் செய்யப்படாத கண்ணாடி தட்டு ஒன்றில் பச்சை பூஞ்சை வளர்ந்திருப்பதை அதனை சுற்றி ஸ்டெப்லோகாக்கை வளர முடியவில்லை என்பதை கண்டறிந்தார். ஸ்டெப்லோகாக்கை பாக்டீரியா ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கும்போது ஒரு கண்ணாடி தகடு ஒரு கண்ணாடி பிளேட் நன்கு சுத்தம் செய்யப்படாத ஒரு கண்ணாடி பிளேட்டை சுற்றி ஒரு பச்சையாக ஒரு பூஞ்சி மாரி ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த பூஞ்சியை சுற்றியும் என்ன பண்ண முடியல, பூஞ்சிக்கிட்ட இந்த ஸ்டெப்லோகாக்கை பாக்டீரியா வளர முடியல.
அப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பூஞ்சையில் தான் இது கண்டுபிடித்தார். அதற்கு காரணம் அந்த பூஞ்சையிலேருந்து உற்பத்தியான வேதிப்பொருள் எதையும் அவர் அறிந்திருந்தார் என்பதை அறிந்திருந்தார். அது ஒரு வேதிப்பொருள் என்பதை அறிந்திருந்தார். 1926ஆம் ஆண்டு அந்த வேதிப்பொருளுக்கு பென்சிலின் என்று அவர் பெயரிட்டார். முக்கியமான 1926. இப்போ நம்ம சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பென்சிலிங்கிற மருந்து அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, 1926 அந்த வேதிப்பொருளுக்கு ஒரு வேதிப்பொருளை கண்டறிந்தான்னு சொன்னல, அந்த வேதிப்பொருளுக்கு பென்சிலின் என்று பெயரிட்டார். ஓகே, இதுவே அவர் கண்டுபிடித்த முதல் உயிர் எதிர்ப்பொருளாகும். இதுதான் அவர் கண்டுபிடிச்ச முதல் எதிர். பென்சிலின் நொட்டேட்டம் நல்லா பார்த்துக்கோ. எதில் கண்டுபிடிச்சோன்னா பென்சிலியம் நொட்டேட்டம் மற்றும் பென்சிலின் கிரைசோஜீனம். பென்சிலின் நொட்டேட்டம், பென்சிலியம் கிரைசோசீனம் என்ற பூஞ்சையிலிருந்து பென்சிலின் உற்பத்தி செய்கிறார். ஓகே, இது பாக்டீரியா கொல்லியாக செயல்பட்டு பாக்டீரியாவின் செல் சுவர் உற்பத்தியை தடுக்கிறது. இது பாக்டீரியா கொல்லியாக செயல்பட்டு பாக்டீரியா செல் சுவரை வந்து இது என்ன பண்ணுங்க உற்பத்தி செய்வதை தடுக்கிறது. பென்சிலின் நீண்ட நாட்களுக்கு பிறகு எட்வர்ட் ஜெயின் எட்வர்ட் ஜெயின் மற்றும் ஹொவார்டு ப்ளோரி ஆகியோர் பென்சிலின் மருந்து மேம்படுத்தி அது மேலும் வீரியமுடைய உயிர் எதிர்ப்பொருளாக மாற்றினார். இவர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் கண்டுபிடிச்ச பென்சிலின் வீரியம் குறைந்த மருந்தாக இருந்தது. ஆனால் மேலும் நீண்ட நாட்களுக்கு பிறகு எட்வர்ட் ஜெயின் மற்றும் ஹொவார்டு ப்ளோரி 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த பென்சிலின் மருந்தை மேலும் வீரியமுடைய உயிர் எதிர்ப்பொருளாக மாற்றினார். ஆகையால் இந்த மருந்துகளின் ராணி, குயின் ஆஃப் ட்ரக்ஸ், முக்கியமான ஒன்றாக இருக்குது. மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படுகிறது. இந்த மருந்து 2ஆம் உலகப் போரில் காயமடைந்த வீரர்களுக்கு பயன்படுத்தப்பட்டது. ஓகே, மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படும் மருந்து எது? பென்சிலின். ஓகே, முக்கியமான ஒன்றாக இருக்குது, அடிக்கடி கேட்பான். ஓகே, இது இந்த பென்சிலின் மருந்து 2ஆம் உலகப் போர் காயமடைந்த வீரர்களுக்கு பயன்படுத்தப்படுது. தென் பென்சிலின் மருந்து கண்டுபிடிப்பதற்காக ஃப்ளெமிங், செயின் மற்றும் ப்ளோரி, அலெக்சாண்டர் ஃப்ளெமிங், செயின், ப்ளோரி ஆகிய மூவருக்கும் 1945ஆம் ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. முக்கியமான ஒன்றாக இருக்குது. 3 பேருக்குமே ஃப்ளெமிங், அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்கு, செயின், ப்ளோரி மூவருக்குமே 1945ஆம் ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. தென் டெட்ராசைக்ளின் என்பது பரந்த செயலாற்றக்கூடிய பிராட் ஸ்பெக்ட்ரம் பரந்து செயலாற்றக்கூடிய பாக்டீரியா வளர்ச்சியை மட்டுப்படுத்தும் ஒரு உயிர் எதிர்ப்பொருளாகும். பாக்டீரியோஸ்டாட்டிக். பாக்டீரியா வளர்ச்சியை மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆன்டிபயோட்டிக், அதான் டெட்ராசைக்ளின். ஓகேவா, பாக்டீரியா வளர்ச்சியை மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இதுதான் ஆன்டிபயோட்டிக் தான் டெட்ராசைக்ளின். இது நுண்ணுயிரிகளின் புரத உற்பத்தியை தடுக்கிறது. நுண்ணுயிரிகளுக்குள்ளே உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய புரத உற்பத்தியை இது தடுக்கிறது. ஸ்ட்ரெப்டோமைசிஸ், ஆரியோபேசியன்ஸ், ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஆரியோபேசியன்ஸ் என்ன பாக்டீரியாவிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட டெட்ராசைக்ளின் என்பது தான் டெட்ராசைக்ளின் வகையை சேர்ந்த முதல் உயிர் எதிர் மருந்து. ஓகேவா, நல்லா பார்த்துக்கோ. எதுலேருந்து? ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஆரியோபேசியன்ஸ் என்னும் பாக்டீரியாவிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட டெட்ராசைக்ளின் என்பது தான் டெட்ராசைக்ளின் வகையை சார்ந்த முதல் உயிர் எதிர் மருந்தாகும். 1 மார்க்கில் கேட்பான். ஸ்ட்ரெப்டோ ஆரியோபேசியன்ஸ் பாக்டீரியாவிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட டெட்ராசைக்ளின் தான் முதல் உயிர் எதிர்ப்பொருள் மருந்து. தென் ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரேசியஸ். இது ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரேசியஸ் என்ற ஆக்டினோமைசஸ் வகையை சார்ந்த பாக்டீரியாவிலிருந்து ஸ்ட்ரெப்டோமைசின் என்னும் பரந்து செயலாற்றக்கூடிய உயிர் எதிர் மருந்து தயாரிக்கப்படுகிறது. ஓகே, இதிலிருந்து ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரேசியஸ் என்னும் என்ற ஆக்டினோமைட்ஸ் வகையை சேர்ந்த பாக்டீரியாவிலிருந்து ஸ்ட்ரெப்டோமைசின் என்னும் பாக்டீரியா உயிர் எதிர் மருந்து தயாரிக்கப்படுகிறது. இது பரந்து செயலாற்றக்கூடிய உயிர் எதிர்ப்பொருள் மருந்து. இந்த மருந்து பொதுவாக கிராம் பாசிட்டிவ் மற்றும் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா, குறிப்பாக மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அளிக்கிறது. நம்ம இந்த பாக்டீரியம் பார்த்தோன்னா கிராம் பாசிட்டிவ், கிராம் நெகட்டிவ் ஆகிய பாக்டீரியாவில் குறிப்பாக மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், டிபி காசநோயை வந்து அளிக்கிறது. அது மட்டும் இல்லாத எர்த்ரோமைசின், குளோரோமைசிடின், கிரேசியோபல்வின், நியோமைசின், தென் கெனாமைசின்,
பாசிட்ரான் பாசிட்ராசின் இது போன்ற பல நுண்ணுயிர் மருந்துகள் நம்ம நுண்ணுயிரிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. முக்கியமான 2 மார்க் கொஷினுக்குன்னு என்னென்ன நுண்ணுயிரி மருந்து அப்படின்னு கேட்டோன்னா இதெல்லாம் எரித்ரோமைசின், குளோரோமைசின், கிரையோஃபல்வின், நியோமைசின், கெனோமைசின், பாசிட்ராசின் இதெல்லாம் பல உயிர் எதிர்ப்பொருள் மருந்து, நுண்ணுயிர் மருந்து. ஓகேங்களா? அது மட்டும் கிடையாது, நம்ம டெட்ராசைக்ளின், ஓகேவா, செட்டோமைசின் இதெல்லாம் சேர்த்து அதோட சேர்த்து எழுதிக்கிறோம். இது மட்டும் எழுதக்கூடாது. ஓகேவா? தென் அடுத்து உயிர் எதிர்ப்பொருள் எதிர்ப்பு திறன், ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். முக்கியமான 2 மார்க்குன்னு எனக்கு இந்த ஸ்கூலில் வரப்போ எனக்கு நான் எடுத்த டாபிக் எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டேன். ஓகே, நல்ல கொஷின்ஸ் நிறைய கேட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டேன். கடைசியாக நம்ம பாட்னி சார் ஐஎம்ஆர் சார் என்னை ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்னு என்ன கேட்டாங்க. எனக்கு டக்குன்னு அந்த ப்ரெசஸ் ஆஃப் மைண்டில் எனக்கு தோணலை. ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அதிலே ஆன்சர் இருக்குது, ஆன்டிபயோட்டிக் இது எனக்கு டக்குன்னு தோணலை. அப்போ நான் வெளியே வரும்போது சார் இந்த ஆன்டிபயோட்டிக் எதிர் நுண்ணுயிர் வந்து தடுக்கிறது சார், அந்த வளர்ச்சி தடுக்கிறது, இதை வந்து தடுக்கிறதுன்னு சொல்லி புரத உற்பத்தி வந்து தடுக்கிறது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, எனக்கு இந்த இன்டர்வியூவில் கேட்ட கொஷின் இந்த ஸ்கூலில் தான் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸு. ஓகேங்கண்ணா. உயிர் எதிர்ப்புள்ள எதிர்ப்பு திறன், பாக்டீரியா கொள்வதற்கோ அதன் வளர்ச்சி தடுத்து நிறுத்துவதற்கோ உருவாக்கப்பட்ட ஒரு உயிர் எதிர்ப்பு வலிமை இழக்க செய்யும் ஒரு திறனை பாக்டீரியா பெறும்போது உயிர் எதிர்ப்புள்ள எதிர்ப்பு திறன் நிகழ்கிறது. 2 மார்க் கொஷின். பாக்டீரியா வளர்ச்சி கொல்லவோ வளர்ச்சி தடுத்து நிறுத்தவோ அது எதிர்ப்பொருள் வலிமையை இழக்க செய்யும் திறனை வந்து பாக்டீரியா வந்து செய்கிறது தான் உயிர் எதிர்ப்பொருள் எதிர்ப்பு திறன் சொல்கிறது. இது பொது சுகாதாரத்தின் தீவிர அச்சுறுத்தலின் ஒன்றாகும். உயிர் எதிர்ப்புடன் தவறான பயன்பாடு மற்றும் அளவுக்கு அதிகமான பயன்பாடு ஆகியவை உயிர் எதிர்ப்பு திறனை முடுக்கி வைக்கிறது. சரி, நம்ம எதிர்ப்பு திறனை முடுக்கி வைக்கிறதுக்கு காரணம் தானே உயிர் எதிர்ப்பொருளோட தவறான பயன்பாடு. ஓகேவா? அதிகமாக பயன்படுத்துறது. ஓகேவா? ரொம்ப கொஞ்சமாக பார்த்தா அது எதிர்ப்பு திறன் வந்து முடுக்கி விடப்படுது. மேலும் இது மோசமான தொற்று தடுப்பு கட்டுப்பாட்டு மூலம் நிகழ்கிறது. ஓகே, மோசமான தொற்று தடுப்பு கட்டுப்பாட்டு. ஓகே, தொற்றுநோய் இருக்கும்போது நம்ம மோசமாக அதை ஹேண்டில் பண்ணுறோம். ஓகே, மோசமானா அதை ரொம்ப நம்ம இது பண்ணுறதில்ல. ஸோ இதனால் அது இந்த கட்டுப்பாடு மூலம் இந்த நமக்கு வந்து இது ஏற்படுகிறது. அங்கீகரிக்கப்பட்ட உடல்நல வல்லுநரின் பரிந்துரையின் பேரில் மட்டுமே உயிர் எதிர்ப்பொருளை பயன்படுத்த வேணும். யார் இதை உயிர் எதிர்ப்பு திறன் வந்து யாருன்னா அங்கீகரிக்கப்பட்ட வல்லுநர் பரிந்துரையின் பேரில் தான் இது வந்து பெரிய பெரிய டாக்டர் பயன்படுத்தினா மட்டும் இதை பயன்படுத்தணும். இல்லைன்னா மற்ற சின்ன டாக்டர்லாம் அதை பயன்படுத்த முடியாது. ஓகே, உயிர் எதிர்ப்பு பொருளான எதிர்ப்புத்தன்மை பாக்டீரியா பெற்றுவிட்டால், உயிர் எதிர்ப்பு பொருளுக்கான எதிர்ப்புத்தன்மையை பாக்டீரியா பெற்றுவிட்டால் உயிர் எதிர்ப்பொருள் பாக்டீரியாவை எதிர்த்து செயல்பட முடியவில்லை. ஓகே, ஆமாங்கண்ணா. இப்போ உயிர் எதிர்ப்புத்திறன் ஓகேவா பாக்டீரியாவுக்கு எதிராக நான் இது பெற்றுவிட்டால் பாக்டீரியாவை எதிர்த்து செயல்படுத்த முடியவில்லை. எனவே பாக்டீரியா தன்னை பெருக்கிக் கொள்கிறது. பாக்டீரியா என்ன பண்ணுது? அந்த உயிர் எதிர்ப்புத்திறனை விட பாக்டீரியா எதிர்ப்புத்திறன் அதிகமாகனால தன்னை வந்து என்னது இனப்பெருக்கத்தின் மூலம் அதிகரித்து கொள்கிறது தன்னுடைய இனத்தை. பரந்த செயலாட்டத்தில் உயிர் எதிர்ப்பு பொருளை விட குறுகிய செயலாட்டத்தில் உயிர் எதிர்ப்பு பொருட்களுக்கு அதிக முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. ஆமாங்கண்ணு. பரந்த செயலாட்ட உயிர் எதிர்ப்பு பொருளை விட குறுகிய செயலாட்டத்தினுடைய உயிர் எதிர்ப்பு பொருளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது, முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. ஏனெனில் அவை திறம்பட மற்றும் துல்லியமாக குறிப்பிட்ட நுண்ணுயிரை குறிவைத்து இலக்கு வைத்து தாக்குவது அந்த நுண்ணுயிர் எதிர்ப்பு திறன் உருவாக்கும் வாய்ப்பை குறைக்கிறது. ஆமாம், உண்மை. ஏன்னா குறைந்த செயலாட்டுத்திறனுடைய உயிர் எதிர்ப்பு பொருளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது. ஏன்னா அதுதான் கரெக்டாக என்ன பண்ணுது? இப்போ இந்த இடத்துல ஆன்டிஜன் இருக்குது அப்படின்னா இந்த ஆன்டிபாடி என்ன பண்ணுது? இது மேலே மட்டும் தனியாக கரெக்டாக குறி வச்சு இது மட்டும் என்ன பண்ணுது? அழிச்சிருது. ஓகேவா? ஏன் அழிக்குதுன்னா அப்போ சடான சீக்கிரம் அழிக்கிறதுக்கு காரணம் இந்த பாக்டீரியா எதிர்ப்பு திறன் வந்து பெறுவதற்குள்ளே அதை வந்து அழித்து விடுகிறது. இது அந்த எதிர் பொருள் மருந்து ஆன்டிபயோட்டிக். இன்றைய நிலை பரவலாக பயன்படுத்தப்படும் பல்வேறு உயிர் எதிர்ப்பொருளுக்கு எதிர்ப்புத்திறன் பெற்ற பாக்டீரிய திரிபுகளை சூப்பர் பக் என்று சொல்லால் அழைக்கப்படுகிறது. ஓகே, 1 மார்க் வரும். பாக்டீரிய திரிபுகளை சூப்பர் பக். பாக்டீரியா வந்து திரிய வச்சிருது. இது சூப்பர் பக். சூடோமோனஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, சூடோமோனஸ் புட்டிடா அப்படிங்கிற பாக்டீரியா அது சூப்பர் பக். ஓகே, யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுமா சூப்பர் பக்குங்கிற சொல்ல? யார்? நம்ம இந்திய வாழ் அமெரிக்க அறிஞர் ஆனந்தமோகன் சக்கரவர்த்தி. இந்தியாவில் பிறந்த அமெரிக்காவில் சயின்டிஸ்டாக இருக்கக்கூடிய அந்த ஆனந்தமோகன் சக்கரவர்த்தி தான் இந்த சூப்பர் பக் அப்படிங்கிற பாக்டீரியாவை
இது கண்டுபிடிச்சார். ஓகேங்களா. நொதிகள் வைக்கப்பட்ட பானங்கள் ஃபெர்மெண்டேஷன் பேவரேஜ். ஓகேவா. ஃபெர்மெண்டேஷன் பேவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெர்மெண்டட் பேவரேஜஸ் நொதிக்கப்பட்ட பானங்கள்னு சொல்கிறது. பழங்கால தொட்டு நுண்ணுயிர்கள் முக்கிய ஈஸ்ட்டுகள் மதுபானங்களாக ஒயின், பீர், விஸ்கி, பிராந்தி மற்றும் ரம் உற்பத்தியில் பயன்பாட்டில் உள்ளது. ஓகே. இதெல்லாம் நம்ம பழங்கால தொட்டு ஈஸ்ட்டு வந்து மதுபானங்கள் தயாரிக்க ஈஸ்ட் வந்து பயன்படுத்தப்படுகிறது. ஓகேவா. ஒயின், பீரு, விஸ்கி, பிராந்தி, ரம்மு உற்பத்தி பயன்படுத்தப்பட்டுள்ளது. இவற்றில் ஒயின்கள் என்பவை பழமையான ஆல்கஹால். ஓகே. ஒயின்கள் என்பது பழமையான ஆல்கஹால். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பழமையான ஆல்கஹால்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மதுபான வகைகள் ஈஸ்ட்டுகள் பயன்படுத்தி பழச்சாற்றை நொதிக்க வைப்பதன் மூலம் பானங்கள் தயாரிக்கப்படுகிறது. ஸோ ஈஸ்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா பயன்படுத்தி பழச்சாற்றின் அந்த பழ ரசங்கள் அப்படின்னா பழைய பழங்கள்னா இதெல்லாம் ஆப்பிள்லேருந்து அன்னாச்சி, திராட்சை, வாழைப்பழம், இது எல்லாமே சாத்துக்குடி என்னென்ன பழங்களோ அதெல்லாம் போட்டு பிசைஞ்சி தண்ணி ஊற்றி ஊற வச்சு நொதிக்க வச்சு அதில் ஈஸ்ட்டை பயன்படுத்துகிறாங்க. ஓகே. நொதிக்க வைப்பதன் மூலம் இந்த பழங்கள் தயாரிக்கப்படுகிறது. அதன் மூலம் தயாரிக்கப்படுவது தான் இது நம்ம ஒயின். ஓகே. நொதித்தல் உயிர் வேதியியல் செயல்முறைகளை மற்றும் அதன் நடைமுறை பயன்களை பற்றி படிக்கும் முறைக்கு சைமாலஜி. ஓகே. நொதிகள் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஓகே. நொதிகளை மற்றும் நடைமுறை செயல்முறை பயன்களை பற்றி படிக்கும் அந்த பன்முறை அறிவியலுக்கு பேர் சைமாலஜி. ஓகே. உயிர் வேதியியல் செயல்முறைகளை மற்றும் அதன் நடைமுறைகள் பயன்களை அந்த நொதித்தல் பற்றி படிப்பிற்கு சைமாலஜி. 1 மார்க் 2 மார்க் கேட்பாங்கண்ணா. தென் அடுத்து பாஸ்டியர் விளைவு. ஓகே. இவர் தான் பார்த்தோன்னா நொதித்தலை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார். பாஸ்டியர், லூயிஸ் பாஸ்டியர் அப்படிம்பாங்க. பாஸ்டியர் எஃபெக்ட். நொதித்தல் நிகழ்வு என்பது ஆக்சிஜன் ஏற்படுத்தும் தடையின் விளைவாக தான் பாஸ்டியர் விளைவுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா. தென் சாக்கரோமைசிஸ் செர்வீசியா முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். சாக்கரோமைசிஸ் செர்வீசியா பொதுவான ஃப்ரீ ஈஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது. ஃப்ரீயன் ஈஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது சாக்கரோமைசிஸ் செர்வீசியா. இதை பயன்படுத்தி மால்ட் அல்லது மாவு நிறைந்த தானியங்கள், மால்ட் மாவு எல்லாம் ஒன்று தான். ஓகே. மாவு நிறைந்த தானியங்கள் மற்றும் பலரசம் போன்ற நொதிக்க செய்த மதுபான உற்பத்தி செய்வதற்கு சாக்கரோமைசிஸ் செர்வீஸ் என்னும் ஓகே ஃப்ரீயர் ஈஸ்ட். ஓகே. அந்த ஃப்ரூட்ஸில் தயாரிக்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுரியர் ஈஸ்ட்டு. ஓகே. 1 மார்க்கில் கேட்பான். சாக்கரோமைசிஸ் செர்வீஸ் ஃபுரியர் ஈஸ்ட் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மாவு பொருட்கள் மலம் பலரசம் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. ஒயின் மற்றும் பீர் ஆகியவனை காய்ச்சி வடித்தல் இல்லாமல் தயாரிக்கப்படுகிறது. ஒயின், பீர்லாம் காய்ச்சி வடிக்காமல் இல்லாமல் தயாரிக்க பயன்படுகிறது இது. ஆனால் விஸ்கி, பிராந்தி, ரம் ஆகியவை நொதித்தல் மற்றும் காய்ச்சி வடித்தல் முறையில் தயாரிக்கப்படுகிறது. 1 மார்க்கில் கேட்பான். எது காய்ச்சி வடித்தல் முறையில் தயாரிக்கப்படுகிறது? விஸ்கி, பிராந்தி, ரம்மு. ஒயின், பீர்னால் நொதித்தல் முறையில் தயாரிக்கப்படுகிறது. ஆனால் காய்ச்சி வடித்தல் முறையில் தயாரிக்கப்படுவது அல்ல. தென் திராட்சை ரசத்தை நொதிக்க வைப்பது செய்வதன் மூலம் ஒயின் உற்பத்தி செய்யப்படுகிறது. திராட்சை வந்து நொதிக்க வைப்பதன் மூலம் ஒயின் தயாரிக்கப்படுகிறது. ஒயின் மற்றும் ஒயின் உற்பத்தி செய்யும் முறைகளுக்கு ஈனாலஜி அப்படின்னு சொல்லுது. ஈனாலஜி. ஒயின் மற்றும் ஒயின் உற்பத்தி செய்யும் முறைகளுக்கு ஈனாலஜி என்று அழைக்கப்படுகிறது. திராட்சை ரசம் பல்வேறு வகையான சாக்கரோமைசிஸ் செர்வீசியா மூலம் நொதிக்கப்பட்டு ஆல்கஹாலாக மாற்றப்படுகிறது. ஓகே. திராட்சை ரசம் பல்வேறு சாக்கரோமைசிஸ் செர்வீசியா மூலம் நொதிக்க வைக்கப்பட்டு ஆல்கஹாலாக மாற்றப்படுகிறது. இது ஒயினியம். சிவப்பு ஒயின் மற்றும் வெள்ளை ஒயின் என 2 வகை ஒயின்கள் காணப்படுகிறது. சிகப்பு ஒயின்களுக்கு கருந்திராட்சை பயன்படுத்தப்படுகிறது. சில சமயம் அதன் மேல் தோல் மற்றும் தண்டுகள் சேர்ந்து ஒயின் தயாரிக்கப்படுகிறது. அதன் மேல் தோல், தண்டு, திராட்சையோட கருப்பு திராட்சை தோல், தண்டு சேர்த்து என்ன பண்ணுது அந்த ஒயின் தயாரிக்கப்படுகிறது. இதற்கு மாறாக வெள்ளை ஒயின்கள் வெள்ளை அல்லது கருப்பு திராட்சை பழச்சாற்றிலிருந்து மட்டுமே தயாரிக்கப்படுகிறது. தோல் மற்றும் தண்டுகள் இதில் சேர்க்கப்படுவதில்லை. ஓகே.
அந்த வெள்ளை ஒயில்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை திராட்சை இல்லை கருப்பு திராட்சை அதோட பழச்சாற்றில் மட்டுமே தயாரிக்கப்படுகிறது. ஆனால் வெள்ளை திராட்சையில் என்ன சேர்ப்பதில்லை, அதோட தோல் தண்டுகளிலிருந்து சேர்க்கப்படுவதில்லை. சாக்கரமைசிஸ் கார்பெர்ஜியன்ஸ் சாக்கரமைசஸ் கார்பெர்ஜென்சிஸ் அப்படின்னு சொல்கிறது. கார்பெர்ஜென்சிஸ் அல்லது சாக்கரமைசிஸ் செர்வீசியே ஆகியவை முளைக்கட்டிய பார்லி மால்ட் தானியங்களாக பீராக மாற்றுகிறது. முளைக்கட்டிய பார்லி மால்ட் தானியங்களை பீராக மாற்றுகிறது. சாக்கரமைசிஸ் செர்வீசியே மூலம் நொதிக்க வைக்கப்பட்ட சாக்கரமைசிஸ் செர்வீசியே மூலம் நொதிக்க வைக்கப்பட்ட கரும்பு அல்லது கரும்பு சர்க்கரை அல்லது கரும்பு சாற்றிலிருந்து நேரடியாக ரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. கரும்பு சர்க்கரை அல்லது கரும்பு சாற்றிலிருந்து ரம் தயாரிக்கப்படுகிறது. ஓகேவா? ரம் எப்படி தயாரிக்கப்படுகிறதுனா இந்த சாக்கரமைஸ் செர்வீஸை முளைக்கட்டிய பார்லி மால்ட் தானியங்கள் பீராக மாற்றுகிறது. சாக்கரமைஸ் செர்வீஸின் மூலம் நொதிக்க வைக்கப்பட்ட கரும்பு அல்லது கரும்பு சர்க்கரை அல்லது கரும்பு சாற்றிலிருந்து நேரடியாக ரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. விஸ்கி என்பது ஒரு வகையாக காய்ச்சி வடிகட்டிய மதுபானமாகும். இது சாக்கரமைசிஸ் செர்வீஸின் மூலம் நொதிக்க வைக்கப்பட்ட தானியக்கூழ் மூலம் உருவாக்கப்படுகிறது. பதநீர் என்பது தென்னிந்தியாவின் சில முக்கிய பாரம்பரிய பனை மற்றும் தென்னை பாளையின் சாற்றிலிருந்து நொதித்தல் முறையில் தயாரிக்கப்படும் பானமாகும். பதநீர் அப்படின்னா என்ன சொல்கிறது, தெலுங்குன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் பக்கம். அந்த தெலுங்கு தான் பதநீர். அது சுண்ணாம்பு தண்ணி போட்டு அந்த சர்க்கரையும் போட்டு கொண்டாந்து நம்ம முதல்ல பச்சை தண்ணி மாரி கொண்டாடுறாங்க தெலுங்குன்னு. ஸோ அதெல்லாம் நம்ம சாப்பிடலாம், உடம்பு நல்லது பதநீர். தென்னை மாலையிலேருந்து பனை மரத்து பாலையிலேருந்து சரி நொதிக்க வைக்கும் மூலம் தயாரிக்கப்படக்கூடிய ஒரு பானம். இந்த பானமானது தென்னை மரத்தின் வெடிக்காத பாலையை தட்டுவதன் மூலமாக பெறப்படுகிறது. வெடிக்காத பாலையை தட்டுவதுன்னா அந்த சீவிட்டு அதாவது நசுக்கி விட்டுவாங்க, ஒரு இடுக்கி மாரி நசுக்கி விட்டு அதை கட்டி விடுவாங்க. ஸோ அதுலேருந்து தென்னை மரத்துலேருந்து வேறு மூலம் உரியக்கூடிய தண்ணீர் அந்த பாலத்துலேருந்து வர அந்த பாலையிலேருந்து சுட பானையை கட்டி விட்டுருவாங்க. எல்லாருமே பார்த்துருப்பீங்க, கிராமத்து சைடு தான் நம்ம வரோம். இந்த பானைக்குள்ளாக சேகரிக்கப்பட்டு காலையில் இருந்துச்சு அந்த மரமேறி போய் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பானையில் இருக்கக்கூடிய அந்த பதநீரை எடுத்து குடத்தில் ஊற்றிட்டு கீழே விற்பாங்க. இந்த பானமானது தென்னை மரத்தின் வெடிக்காத பழைய தட்டுவதன் மூலமாக பெறப்படுகிறது. ஒரு புத்துணர்ச்சி தரும் பானமாகும். பனைமர பதநீர் காய்ச்சி கருக்கட்டி பனை வெல்லம் தயாரிக்கப்படுகிறது. பதநீர் காய்ச்சி அதை என்ன பண்ணியிருக்காங்க, பனை வெல்லம் தயாரிக்கிறாங்க, பனங்கருப்பட்டி தயாரிக்கிறாங்க. சேகரிக்கப்பட்ட பதநீர் அசைவற்ற சூழலில் சில மணி நேரம் இருக்கும் பொழுது அதில் சில இயற்கையில் உள்ள ஈஸ்டானது நொதித்தல் வினையில் ஈடுபடுவதால் டோட்டி கல் என்ற மதுபானம் உருவாகிறது. அப்படியே வச்சிட்டோம்னா நொதித்தல் முறையில் ஈடுபட்டு அது என்னது டோட்டி அப்படின்னா கல் என்ற மதுபானம் உருவாகிறது. இது 4% ஆல்கஹால் உள்ளது. 24 மணி நேரத்துக்கு பிறகு கல் அருந்தக்கூடிய தன்மையை இழக்கிறது. 24 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கவா, அந்த கல் அருந்தக்கூடிய தன்மையை இழக்கிறது. ஆனால் அது புளிகாடி வினிகர் உற்பத்திக்கு பயன்படுகிறது. புளிகாடினா வினிகர் உற்பத்திக்கு அந்த புளிச்சு போன இது கல் பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் எத்தனால் C2H5OH உற்பத்தியில் சாக்கரமைஸ் செர்வீஸ் பெரும்பங்கு வகிக்கிறது. இதில் ஆல்கஹால் தொழிற்சாலை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படும் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. எத்தனால் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. எனவே எத்தனால் தொழில்துறை ஆல்கஹால் என்று குறிப்பிடப்படுகிறது. எத்தனால் தொழில்துறை ஆல்கஹால், தொழிற்சாலையில் எரிக்க பயன்படுத்தால் இது தொழில்துறை ஆல்கஹால் என்று அழைக்கப்படுகிறது. சைமோமோனாஸ் மொபிலிஸ் மற்றும் சர்சினா வென்ட்ரிகுலி நல்லா பார்த்துக்க. சைமோமோனாஸ் மொபிலிஸ், சர்சினா வென்ட்ரிகுலி போன்ற பாக்டீரியங்களுக்கு எத்தனால் தயாரிக்க பயன்படுகிறது. இது 2 பாக்டீரியாவும் எத்தனால் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. தொழில்துறை ஆல்கஹாலின் வணிக ரீதியான உற்பத்திக்கு முக்கிய தலைப்பொருளாக சர்க்கரை, ஆலைக்கழிவு, சோளம், உருளைக்கிழங்கு மற்றும் மரக்கழிவு ஆகியவை பயன்படுத்தப்படுகிறது. தொழில்துறை ஆல்கஹாலின் வணிக ரீதியான உற்பத்திக்கு முக்கிய தலைப்பொருளாக சர்க்கரை, ஆலைக்கழிவு, சோளம் மற்றும் உருளைக்கிழங்கு மற்றும் மரக்கழிவுகள் பயன்படுத்தப்படுகிறது. எத்தனால் தயாரிக்க இதெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. எத்தனால் உற்பத்தியின் முதல் தலைப்பொருளாக அரைக்கப்படுகிறது. பிறகு அல்பர் ஜில்லஸிடமிருந்து பெற்ற நீர்த்த அமைலேஸ் நொதி சேர்க்கப்படுகிறது. எத்தனால் முதலில் தலைப்பொருள்கள் அரைக்கப்படுகிறது. பிறகு
ஆஸ்பர்ஜில்லஸிடமிருந்து பெற்ற நீர்த்த அமிலஸ் நொதி சேர்க்கப்படுகிறது. இது ஸ்டார்ச்சை சிதைத்து நொதிக்கக்கூடிய சர்க்கரையாக மாற்றப்பட்டு இதனோடு ஈஸ்ட் சேர்க்கப்பட்டு சர்க்கரையானது எத்தனாலாக மாற்றப்படுகிறது. இதோட ஈஸ்ட்டு இந்த ஸ்டார்ச்சோட இதை சேர்த்து ஈஸ்ட்டு சர்க்கரையெல்லாம் எத்தனாலாக மாற்றப்படுகிறது. 96% ஆற்றல் கொண்ட எத்தனால் காய்ச்சி வடிகட்டப்படுகிறது. இன்று பொதுவாக பயன்பாட்டில் உள்ள உயிரி எதிர்ப்பொருள் எத்தனால் மற்றும் பயோடீசல் ஆகியவை இதான் பயன்படுத்தப்படுகிறது தொழிற்சாலையில். இவையே உயிரி எரிபொருள் தொழில்நுட்பத்தின் முதல் தலைமுறை பிரதிநிதியாகும். எரிபொருளாக எத்தனால் பெரும்பாலும் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. முக்கியமாக உயிரி எரிபொருளாக கோசலைனுடன் சேர்க்கப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. குளுக்கோஸ் ஈஸ்டுடன் சேர்ந்து என்னது நம்ம எத்தனால் உருவாகிறது. கார்பன் டை ஆக்சைடு எவாப்பரேட் குளுக்கோஸ் C6H12O6 ஓகே பெர்மெண்டேஷன் ஆகுது. இது இந்த ப்ராசஸ் ஆஃப் ஈஸ்ட்டு கிவ்ஸ் ஃபார்ம் வினை என்ன விளைபொருள் நமக்கு என்ன கிடைக்குது 2C2H5OH 2CO2 எவாப்பரேட் ஓகேவா. தென் டிட்டினோ ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 10ஆம் நாள் உலக உயிரி எரிபொருள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. 1 மார்க்கில் கேட்பாங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி உலக உயிரி எரிபொருள் தினமாக எத்தனால் கடைபிடிக்கப்படுகிறது. ஓகே மரபு சார்ந்த புதுப்பிக்க இயலாத புதைப்படி எரிபொருளாக மாற்றாக புதுப்பிக்கக்கூடிய உயிரி எரிபொருள் முக்கியத்துவம் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. நம்ம என்ன பண்ணுறோம் புதைப்படி எரிபொருளுக்கு மாற்றாக புதுப்பிக்கக்கூடிய உயிர் எரிபொருள் முக்கியத்துவம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாக இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாள் உயிர் எரிபொருள் துறையின் அரசுக்கு எடுக்கும் பல்வேறு முயற்சி முன்னிலைப்படுத்தப்படுகிறது. இந்த அடுத்து தாவர எண்ணெய் கொழுப்பு உயவு களிம்பில் இருந்து பயோடீசல் என்ற எரிபொருள் தயாரிக்கப்படுகிறது. டீசல் என்ஜின்களில் எந்த மாற்றமும் செய்யாமல் பயோடீசலாக பயன்படுத்தலாம். ஓகேவா டீசல் இன்ஜினில் எந்த மாற்றமும் செய்யாமல் பயோடீசலை பயன்படுத்தலாம். பெட்ரோலியம் சார்ந்த டீசல் எரிபொருட்களை ஒப்பிடும்போது தூய பயோடீசல் ஒரு நச்சற்ற உயிரி சிதைவுக்கு உள்ளாகக்கூடிய குறைந்த அளவு காற்று மாசுபடுத்திகளை கொண்ட எரிபொருள் தான் பயோடீசல். இந்திய அரசாங்கம் டிசம்பர் 2009 உயிரி எரிபொருள் குறித்த தேசிய கொள்கை ஒப்புதல் அளித்தது. காட்டாமணக்கு ஜாட்டோபக் குர்காஸ் என்ற எண்ணெய் வித்து பயோடீசல் உற்பத்திக்கு மிக சிறந்தது என கண்டறியப்பட்டது. பொங்கமை கிளாப்ரா இன்னும் சிற்றினத்தின் பயோடீசல் உற்பத்திக்கு ஏற்றது என கருதப்படுகிறது. பொங்கமை கிளாப்ரா ஜாட்டாபஸ் குர்காஸ் காட்டாமணக்கு மற்றும் பொங்க மரத்துலேருந்து இந்த பயோடீசல் தயாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம டிசம்பர் 2009 நம்ம இந்திய அரசாங்கம் ஒப்புதல் அளிச்சது. ஓகேவா ஸோ மீதி நெக்ஸ்ட் கிளாஸில் வேதிப்பொருள் நொதிகள் மற்றும் பிற உயிரி செயல் மூலக்கூறுகள் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இது புரியுதாங்கன்னு கண்டிப்பாக 5 மார்க்கில் கேட்பான். இதில் முக்கியமான 1 மார்க்கு எல்லாமே இருக்குது. ஸோ இதை ஒவ்வொரு 1 மார்க்கும் நீ நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே அந்த நம்மளுடைய அப்சர்வேஷன் நோட் பண்ணி வச்சுக்கோ. இயர்லாம் போட்டு எழுதி வச்சுக்கோ. இது முக்கியமான 1 மார்க்கு 5 மார்க்கு நிறையா இருக்குது. ஓகேங்களா ஸோ மீதி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.